லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அபி கொண்டாகல, நான் ரவுடிங்க கூட சண்டை போட்டு அபியை காப்பாத்திட்டேன். சஞ்சீவ், இதெல்லாம் பண்றது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல மேடம். தெரிஞ்சிருந்ததுன்னா கொன்னே போட்டிருப்பேன். எனக்கு தெரியும் சஞ்சீவ். என்ன மேடம் சொல்றீங்க? இதெல்லாம் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க குழந்தைய கடத்தி கொல்ல பார்த்தது, மங்காவ இப்ப அபிய கொல்ல பார்த்தது, இது எல்லாமே ஒரே ஆள் தான் செஞ்சிருக்காங்க. என் பாப்பா அபிய எல்லாரையும் கொல்ல பார்த்தது ஒரே ஆளா? யார் மேடம் இப்படி எல்லாம் பண்றது? நீங்க சொல்லுங்க. அவங்கள கண்ட தூரமா வெட்டி வீசிடுறேன். அவங்க யாருன்னா, இப்ப பார்த்தல, நீ யார காட்டி குடிக்கலையோ அவங்க ரவுடிய அனுப்பி உன்னை கொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா நீ அவங்கள காட்டி கொடுக்க மாட்டேங்கிற. உன் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. இல்லனா இந்த தப்பெல்லாம் பண்ணது நீதானு அப்புறம் உன் மேல கேஸ் போட்டுருவேன். அப்புறம் நீதான் காலத்துக்கும் ஜெயில களி திங்கணும். வசதி எப்படி? மேடம், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ஆனா என் உயிருக்கு நீங்க பாதுகாப்பு தருவீங்களா? நான் பாதுகாப்பு தரேன். நீ உண்மைய சொல்லு. நடந்தது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துரு. ரெடியா? ரெடி மேடம். சொல்லு. நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மேடம். அப்பப்ப பணத்துக்காக கொஞ்சம் திருட்டு வேலையெல்லாம் பார்ப்பேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மங்கா கிட்ட பேச்சு கொடுத்து, மங்கா கிட்ட இருக்கிற குழந்தை உன்னோட காணாம போன குழந்தைன்னு அந்த மங்காவை நம்ப வச்சு, மங்கா கிட்ட இருந்து அவ மறைச்சு வச்சிருக்க குழந்தைய நீ வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. அப்போ ஒரு நாள் சஞ்சீவ் என்ன ரோட்ல பார்த்தாரு. நான் சஞ்சீவ் கிட்ட இருந்து தப்பிச்சு எனக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். சஞ்சீவ் என்ன துரத்துற விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்னேன். அதுக்கு அவங்க, மங்கா கண்ணு முழிச்சு, குழந்தைய பத்தி சஞ்சீவ் கிட்ட எதுவும் சொல்லிடக்கூடாது, நீ மங்காவை கொன்னுடுன்னு சொன்னாங்க. அதுக்கு நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க. மங்கா சாகாட்டி நான் மாட்டிக்க போறேங்கிற பயத்துல நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் மேடம். அதனாலதான் நர்ஸ் வேஷம் போட்டு மங்காவை கொல்ல போனேன். இது அத்தனையும் செய்ய சொன்னது அந்த ஸ்ரீஜா தான் மேடம். என்ன மேடம் சொல்றீங்க? இதெல்லாம் பண்ணது ஸ்ரீஜாவா? ஆமா. ஸ்ரீஜா கேவலமானவன் தெரியும். ஆனா இப்படி கொலை பண்ற அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துப்பான்னு நான் நினைக்கவே இல்லை மேடம். அந்த ஸ்ரீஜாவை கண்டந்துண்டமா வெட்டணும்னு என் கையெல்லாம் துடிக்குது. கோவப்படாதீங்க சஞ்சீவ். நீங்க கோவப்பட்டு ஏதாவது பண்ணி அதனால உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. காணாம போன உங்க குழந்தை இப்பதான் கிடைச்சிருக்கு. நீங்க, அபி, உங்க பாப்பா, நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சோ அதனால இந்த பிரச்சனையை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இப்போ ஜெயில இருக்க ஸ்ரீஜாவ நிரந்தரமா அவ சாகர வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. என் அபியையும் என் குழந்தையும் கொல்ல பார்த்தாவல, சும்மா விட என் மனசு ஒத்துக்கல. அபி முதல்ல கண் முழிக்கிட்டு மேடம், அப்புறம் இருக்கு அவளுக்கு. ஓகே ஓகே சஞ்சீவ், நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உங்களோட இஷ்டம். அபி கண்டிப்பா கண் முழிப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நான் போனை வைக்கிறேன். ஏய் ஸ்ரீஜா, அபிய கொல்ல பார்த்தல, நான் சும்மா விட மாட்டேன்டி.
இத உடனே ஸ்ரீஜா கிட்ட சொல்லணும். டாக்டர், அபி கண்ணு முழிச்சிருவாள். இந்நேரம் அபி கண்ணு முழிச்சிருக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் கண்ணு முழிக்கல. இனிமேல் அபி கண்ணு முழிப்பாங்கன்றது டவுட் தான். இனி அபி கோமாவுக்கு போகத்தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இல்ல டாக்டர், இல்ல, அபிக்கு அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. அவ கோமாக்கெல்லாம் போக மாட்டா, போகவும் கூடாது. அவளுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லுங்க, அவ கண்ணு முடிச்சிருவா டாக்டர். நீங்க காப்பாத்திடலான்னு சொல்லுங்க டாக்டர். டாக்டர், அவ பெத்த பொண்ணு முகத்தை கூட இன்னும் பார்க்கல டாக்டர். தான் புள்ளைய பார்க்கணும்னு இத்தனை நாளா துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப அவ பெத்த புள்ள பார்க்க வந்துருச்சு டாக்டர். நீங்க கொஞ்சம் கண்முழிக்க வச்சு பார்க்க வைங்க டாக்டர், ப்ளீஸ். சஞ்சீவ், அபி கண்ணு முடிச்சிட்டாங்கன்னு சொல்றதுக்கு தான் எனக்கு ஆசை. அதுக்காக தான் இவ்வளவு நாள் போராடினேன். ஆசிய டாக்டரா நான் பொய் சொல்ல முடியாது, உண்மையை சொல்லிதான் ஆகணும். இனி அபி கண்ணு முழிக்க வாய்ப்பே இல்லை சஞ்சீவ். அபி, கண்முழிச்ச என்ன பாரு அபி. நம்ம பாப்பாவை பாரு அபி. நீ 10 மாசம் கஷ்டப்பட்டு பெத்த புள்ள திரும்ப கிடைச்சிருச்சு அபி. டாக்டர், டாக்டர் சொன்னது பொய்ன்னு நிரூபி அபி. கண்முழிச்சு பாப்பாவை பாரு அபி. நீ பாப்பாவை பார்க்க மாட்டியா, பேச மாட்டியா? இதை என்னால ஏத்துக்கவே முடியல அபி. சஞ்சீவ், அம்மா, அபிய கண்ணு முழிக்க சொல்லுங்கம்மா. உங்க மருமகளை கண்ணு முழிக்க சொல்லுங்கம்மா. மா, அபிதான் நம்ம வீட்டு குத்து விளக்கு. நம்ம குடும்பத்தோட சந்தோஷமே அவதான் சொல்லுவியம்மா. இப்ப நம்ம வீட்டு சந்தோஷமே இப்படி கண்ணை மூடிட்டு கிடக்கேம்மா. அவ இல்லாம, அவ பேச்ச கேட்காம நம்மளால எப்படிமா இருக்க முடியும் சொல்லுமா? பாப்பாவை பார்க்க சொல்லுங்கம்மா. டேய் சஞ்சீவ், டேய் சந்தோஷ், அபியே எனக்கு இன்னொரு அம்மா மாதிரின்னு சொல்லுவியே, நீ அது அபிய கண்முழிக்க சொல்லுடா. யாராவது சொல்லுங்களேன், அவளை கண்முழிக்க சொல்லுங்களேன். ஒரு வழியா ஸ்ரீஜா மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. இது போதும். சுந்தரி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஸ்ரீஜா மேல ஃபைல் எஃப்ஐஆர் பண்ணி
அவளை ஜெயில விட்டு வெளியில வர முடியாத மாதிரி பண்ணிட வேண்டியதான். மேடம், ஜான்சி மேடம். என்ன? இல்ல, நான் தான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமும் ஏன் என்ன ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கீங்க? விட்டுறலாம்ல. ஆமா, நீ எங்க சொன்ன? நான் தானே சொல்ல வச்சேன். உன்னை கொல்ல வந்த ரவுடிங்க எல்லாம் ஸ்ரீஜா அனுப்பின ஆளுங்கன்னு தானே நீ நினைச்சிட்டு இருக்க? ஸ்ரீஜா உன்னை கொலை பண்றதுக்கு யாரையுமே அனுப்பல. வந்தவங்க யாரும் ரவுடியும் இல்ல. என்ன புரியலையா? கான்ஸ்டபிள்ஸ் உள்ள வாங்க. எஸ் மேடம். ஓய், இவங்க எல்லாரும் யாருன்னு தெரியுமா? ஸ்பெஷல் போலீஸ். உன் வாயில இருந்து உண்மைய வர வைக்கதான் இவங்க எல்லாரையுமே ரவுடிங்க மாதிரி வர வச்சு உன்னை கொலை பண்ற மாதிரி நடிக்க சொன்ன. எல்லாருமே ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. தமிழ்நாடு போலீஸ்னா இப்ப யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குமே. பச்சை புள்ளைய கொல்ல பார்த்துட்டு எனக்கே ஆட்டம் காட்டுறீங்களா? ஏய், நீ ஸ்ரீஜாலாம் குறைஞ்சது 10-15 வருஷமாவது கம்பி என்னங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ஓகே மேடம். ஜான்சி நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டா. அவசரப்பட்டு நாம தான் உண்மையை உளறிட்டோம். இதுக்கப்புறம் அந்த ஸ்ரீஜா மேடம் உண்மையாவே ஆளை வச்சு நம்மளை கொன்னிடுவாங்களே. இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. சுந்தரி ஜான்சி கிட்ட ஸ்ரீஜாவை போட்டு கொடுத்த விஷயத்த நம்ம ஸ்ரீஜாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். அம்மா சொல்லுமா. நம்ம நினைச்சதெல்லாம் தப்பாயிடுச்சு ஸ்ரீஜா. என்னம்மா சொல்ற? நீ அபிய கொல்ல அனுப்பின ரவுடிங்களே சஞ்சீவ் அடிச்சு விரட்டி அபிய காப்பாத்திட்டான் ஸ்ரீஜா. அது மட்டும் இல்லடி, ஜெயில சுந்தரி சுந்தரி ஹலோ ஸ்ரீஜா. ஸ்ரீஜா 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 நான் பேசுறது கேக்குதாடி? அதான் பாத்துட்டேனே கண்ணு. அப்புறம் எதுக்கு போனை மறைக்கிற? ஜெயிலுக்குள்ள கைதி ஒரு ஆள் போன் பேசுறாங்கன்னு ரூமர் வரும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீதான் பண்ணுவேன்னு. நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. போ, அவகிட்ட போய் போனை வாங்கிட்டு வா. என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? போன குடுமா. ஸ்ரீஜா நான் பேசுறது கேக்குதா? என்ன இவ பதிலே சொல்ல மாட்டேங்கிறா?
போனா இருக்கும்? ஹலோ, ஏன் ஸ்ரீஜா பேச மாட்டேங்கிற? அங்க ஏதாவது பிரச்சனையா? ஸ்ரீஜா ஏன் திடீர்னு பேசாம இருக்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டி. என்னாச்சு ஸ்ரீஜா? திடீர்னு உன் குரல் கரகரன் ஆயிடுச்சு. பேசுறது ஸ்ரீஜா இல்ல, ஜெயில் சூப்பரண்டன்ட் சொர்ணா. ஐயோ, சொர்ணாவா? அப்போ ஸ்ரீஜா சூப்பரண்டன் கிட்ட மாட்டிக்கிட்டாளா? சாரிங்க, ராங் நம்பர். என்ன இது? இப்படி அடிமேல அடியா இருக்கு. நேரமே சரியில்லை. நான் தான் சொன்னேன்ல, நீ ஜாமீன்ல போறதுக்கு முன்னாடி என் கிட்ட இன்னொரு கேஸ் வாங்குவேன்னு. இப்ப நடந்துருச்சு பாத்தியா? என் மேல கேஸ் போட முடியாது. ஏன் கண்டு உன் மேல கேஸ் போட முடியாது? நான் இந்த சொசைட்டிலே பெரிய ஆளு. இண்டஸ்ட்ரியில crore டாக்ஸ் பே பண்றவ. நியாயமா இந்த ஜெயில நீங்க எனக்கு நிறைய சலுகை செஞ்சு தரணும். நீங்க தரல, அதான் நானே எடுத்துக்கிட்டேன். நீ ஜெயில்ல போன் யூஸ் பண்ணி என்கிட்ட மாட்டிக்கிட்டும் கூட உன் திமிர் அடங்கலல்ல? அடக்கறேன்டி. நீ ஜெயில்ல போன் யூஸ் பண்ணத காரணமா வச்சு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய் ஸ்ரீஜா, உன்னை ஒரு வழி பண்றதுக்கு உனக்கு இந்த போனை கொடுத்த அந்த கருப்பு ஆட்டை கண்டுபிடிச்சு ஒரு வழி பண்றேன். அந்த கருப்பாடா? என்ன மன்னிச்சிருங்க மேடம், நான் தெரியாம பண்ணிட்டேன் மேடம். ஷட் அப். அக்யூஸ்டுக்கு ஹெல்ப் பண்றது தெரியாம பண்ற விஷயமா? இன்னைக்கு ஒக்காத முடிஞ்சது. ஸ்வர்ணா, ஏய், என்னையே பேர் சொல்லி கூப்பிடுறியா நீ? பேர் இருக்கிறது கூப்பிடுறதுக்கு தானே. நீ போய் என் மேல இன்னொரு கேஸ் போடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல நீ இந்த ஜெயில்ல இருக்கியான்னு பாரு. என்னடி சொன்ன? என்ன அடிக்காம நிறுத்திட்ட? இப்ப நான் உன் கண்ட்ரோல்ல இருக்கேன். நீ என்ன வேணா பண்ணலான்னு மட்டும் நினைக்காத. கொஞ்ச நேரத்துல நிலைமையே தலைகீழ மாறப்போகுது. ஏய், என்ன மாறப்போகுது? கொஞ்சம் வெயிட் பண்ணு ஸ்வர்ணா, உனக்கே தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ண இவள கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்புறம் உன்கிட்ட வர வந்து ஸ்பெஷலா ஒரு பூஜையை போடுறேன். அப்ப தெரியும் இந்த சொர்ணா யாருன்னு. என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? போச்சு. இருக்கிற பிரச்சனையில இந்த சொர்ணா வேற. அந்த சுந்தரிய பத்தி அம்மா ஏதோ சொல்ல வந்தாங்க, அதுக்குள்ள இவ வந்துட்டா. என்ன ஆச்சுன்னே தெரியலையே. சஞ்சய், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்பா. இனி சொல்றதுக்கு என்னமா இருக்கு? இருக்குடா, வா. என்னமா சொல்லணும்? சொல்லுங்க. நான் நேத்து வீட்ல இருக்கும்போது
நம்ம பாப்பாவை பத்தி சொன்ன நாடி ஜோசியர்கிட்ட இருந்து கால் வந்துச்சுப்பா. அவரு என்கிட்ட உங்களை அவசரமா நேர்ல பார்க்கணும், உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாரு. நானும் உடனே போனேன்ப்பா. ஐயா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொல்லி என்ன வர சொல்லிட்டு இப்படி எதுவுமே பேசாம இருந்தா எப்படி ஜோசியரே? அது வந்துமா, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாமான்னு எனக்கு ஒரு யோசனை. ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. நான் காலையில அஸ்தம நட்சத்திர காலம் எப்ப முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பழைய பஞ்சாங்கத்தை பார்க்க தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அபியோட ஓலை சுவடையில 2 பக்கம் யதார்த்தமா என் கண்ணில் பட்டுச்சு.